ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது செம்மையாக சம்மருக்கு சூப்பராக குழுன்னு வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்க ஒரு டயட் பிளான் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள், அதே நேரத்தில் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்மர் அப்படின்னாலே நம்மளுக்கு அதிகமாக வேர்க்கும், பாடி டீஹைட்ரேட் ஆகும், ரொம்ப டயர்டாகும். ரெண்டாவது நம்ம ஃபேன்லேயும் ஏசிலையும் படுத்துருக்கும் போது நம்ம பாடி கண்டிப்பாக ட்ரை ஆகும். காலையில் எந்திரிச்சனே ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எடுங்க. இந்த சமயத்தில் கூட டீ காஃபி அப்படின்றது வெயில் காலத்தில் ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. எடுக்கக்கூடாத ஐட்டம் அப்படின்றது ஒரு 6 ஐட்டத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டீ காஃபி வெயில் காலத்தில் எடுக்காதீங்க, அது உங்களை டீஹைட்ரேட் ஆகும். அதே மாதிரி வெளியில் விற்கிற குளிர்பானங்கள்னு இந்த பெப்சி, கோக்கு பேக்கட் ஐட்டமாக வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரிங்க் எடுத்துடாதீங்க. சுகர் ஜாஸ்தி இருக்க ஸ்வீட் ஐட்டங்களும் சரி நம்மளோட பாடியை டீஹைட்ரேட் ஆக்க தான் செய்யும். காரமான உணவுகளும் சரி, உங்கள் பாடி எதெல்லாம் ஹீட் ஆகுமோ அந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றத தாண்டி உங்கள் ஹெல்த் அப்படின்றது இந்த வெயில் சீசன் அளவுக்கு அதிகமாக இந்த வருஷம் நம்மளுக்கு வெயில் இருக்கும். 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம், வெயிட் லாஸும் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ஸோ மறக்காமல் இந்த 6 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த ஏப்ரல் மே மாதத்தில் இந்த ஒயிட் ரைஸ் சார்ந்த உணவுகள், இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிறு ரொம்ப பொஃபியாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் நிறைய தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்களேன். ஒரே ஒரு வேளை மட்டும் எடுத்து பாருங்கள். அப்படி எடுக்கணுன்னா கூட நீங்கள் சாதத்தை பழைய சோறு சாதமாக ஊற வச்சு அந்த தண்ணியில் தயிர் மிக்ஸ் பண்ணி தயிரும் தண்ணியும் சேர்ந்து மோராக எடுத்து குடிச்சு பாருங்களேன். அது வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் பாடியும் டீஹைட்ரேட் ஆகாது. அதே நேரத்தில் நம்ம அந்த ரைஸை எடுக்கக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கலாம் எதுவுமே. ஸோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா. வெயில் காலத்தில் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ப்ராப்பரான ஒரு டயட்டை நம்ம பார்த்துடலாம். மார்னிங்கில் எப்போயுமே நான் எந்திரிச்சினுமே ஆம்லா ஜூஸ் குடிப்பேன். இந்த வெயில் காலத்துல இல்லை, எப்போயுமே என்னோட ஹேபிட் ஆம்லா ஜூஸ், பொமிகிரானேட் ரெண்டுமே நம்மளை டீஹைட்ரேட்லேருந்து ரொம்ப நேரம் பசிக்கிறதுலேருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹீமோகுளோபின் குறையுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆம்லா, பொமிகிரானேட் ஜூஸ் அப்படின்றது எடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம ஊரில் ஈஸியாக கிடைக்கிற வெண்பூசணி ஜூஸ், இந்த 3 ஜூஸில் ஏதாவது ஒரு ஜூஸை கண்டிப்பாக இந்த 2 மாதத்துக்கு மாற்றி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆம்லா ஜூஸ், மாதுளம்பழம் ஜூஸும் வெண்பூசணி ஜூஸும் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா கொஞ்சம் புதினா, இஞ்சி இந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்ந்து ஜூஸாக எடுத்து குடிக்கலாம். எப்பவுமே ஜூஸாக குடிக்கும்போது அதில் நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க, வெறும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்னிங் டிஃபன் நான் என்ன சொல்வேன்னா, வெயில் காலத்தில் நீங்கள் டயட் சார்ட்டை அப்படியே மாற்றிடுங்க. மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸ் எடுக்கணும், ராத்திரிக்கு தோசை எடுக்கணும் அப்படின்றத ஃபாலோ பண்ணாதீங்க. வெயில் காலத்தில் மார்னிங்கில் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாகவே எடுத்துக்கோங்க. 7 நாளைக்கு 7 டிஷ்னே நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டே ஸ்ப்ரவுட், ஃபஸ்ட்டு டேன்னு இல்லைங்க, நான் 7 டிஷ்ஷு சொல்லிடுறேன், அதை நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரவுட், பச்சை பயிரும் சரி, கருப்பு உளுந்தும் சரி, ஈஸியாக சீக்கிரமாக முளைக்கட்டிடும். டெய்லி 100 கிராம் முளைக்கட்டின பயிர்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் சேலட்டாக எடுத்து சாப்பிடும்போது ப்ரோட்டீனும் கிடைக்கும், வயிறும் ஃபில் ஆகும், வெயிட் லாஸும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். 2வது ஐட்டங்கள் பச்சை பயிறு தோசை, அடை தோசை, இந்த மாதிரி டால்ஸ் ஐட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் தோசையாக எடுத்து சாப்பிட்லாம். தோசை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மில்லட் இட்லி மாதிரி கூட எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. 3வது நாள் அப்படின்றது கஞ்சி, ராகி கஞ்சி, கம்பு, உளுந்து இந்த மாதிரி ஐட்டங்கள் கஞ்சியாகவும் குடிக்கலாம் காலையில். அது கூட ஒரு காய் சேர்த்துக்கோங்க. வெயில் காலத்தில் அதில் மோர் சேர்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், அது கூட ஊறுகாய் சாப்பிட்றது, அப்புறம் பச்சை மிளகா வச்சு சாப்பிட்றது, சின்ன வெங்காயம் வச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. வெயில் காலத்தில் சின்ன வெங்காயம் நம்ம பாடி ஹீட்லேருந்து தணிக்கும். 2வது ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். வெயில் காலத்தில் ரொம்ப வேர்க்கும், தலைமுடி ரொம்ப வேர்க்கும். அப்போ சின்ன வெங்காயம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊரில் சின்ன வெங்காயம் சீசன் வேறு, விலையும் கம்மியாக கிடைக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராவாவே சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லதான், ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பைல்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க ராகியை ஒமிட் பண்ணிவிட்டு கம்பு எடுத்துக்கோங்க. கம்பு நம்ம போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராகியை விட கம்புல சத்து ஜாஸ்திங்க. 2வது ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை ராவா கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ சமீப காலமாக எடுக்கிறது அப்படின்றபோது ரொம்ப பசிக்கும் போது கேரட்டு, குக்கும்பர், முட்டைக்கோஸ், இல்லை அப்படின்னா வெண்பூசணி, மஞ்சள் பூசணி, பீக்கங்காய், சொரக்காய், புடலங்காய் இந்த மாதிரி காய்களை வெள்ளரிக்காய் மாதிரி பொடிசாக கட் பண்ணி கேரட்டு, வெங்காயம், சில சமயம் எனக்கு வெங்காயம் பிடிக்காது ராவா சாப்பிட்றதுக்கு, சின்ன வெங்காயம் இருந்தால் சாப்பிடுவேன், அப்படி இல்லைன்னா தக்காளி போட்டுக்குவேன், குடமிளகா போட்டு அதை தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு காலையில் சாப்பாடாக சாப்பிடுவான். ரொம்ப சூப்பராக இருக்குது, வெயிட் லாஸும் நல்லா இருக்குது, வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. ஸோ ரா வெஜிடபிள் சாலட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலத்தில். அதே மாதிரி ப்ரோட்டீன் வேணும் அப்படின்றவங்க எக் ஒயிட் சாலட் எடுக்கலாம், இல்லை பன்னீர் எடுக்கலாம், இல்லை மஷ்ரூம் கூட எடுத்துக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. ஒரு நாள் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க.
ஒரு நாள் ஒன்லி ஜூஸ் மாதிரி நீங்கள் எடுத்து குடிச்சிக்கோங்க. சரி, வெயில் காலத்தில் ஜூஸ் அப்படின்ற போது வாட்டர்மெலன் கிடைக்கும், கிர்னி பழம் கிடைக்கும், குக்கும்பர், இந்த மாதிரி ஜூஸாக நீங்கள் காலையில் எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா அதுவே வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இல்லை ராவாவும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வாரத்தில் 2-3 நாட்கள் பழங்கள் நீங்கள் காலையில் சாப்பாடாகவே எடுத்து சாப்பிடுங்க. அதே மாதிரி மிட் மார்னிங் ஸ்நாக்ஸும் சரி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றது வெயில் காலத்தில் மோர் எடுத்துக்கோங்க. மோர் நான் எப்படி எடுக்க சொல்வேன் அப்படின்னா, இப்போ 100 கிராம் மோர் எடுக்கிறீங்கன்னா 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரை தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, அதில் புதினா, கொத்தமல்லி, சீரகம், இஞ்சி போட்டு உப்பு போட்டு அரைச்சி அதை நீங்கள் வடிகட்டி நீங்கள் தண்ணியாக நீர்த்த மோராக 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்களேன். செமையாக இருக்கும். வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். தண்ணி குடிச்சு வயிறு வலிக்குது, ஆனால் தொண்டை தாகம் எடுக்கும் வெயில் காலத்தில், ஆனால் தண்ணி குடிச்சு வயிறு வந்து அப்படியே உப்பிசமாயிரும். அந்த மாதிரி சமயத்தில் நீர்த்த மோரை எடுத்து குடிச்சு பாருங்களேன். வயிறு பசியும் வராது, கம்முன்னு இருக்கும். நம்மளுக்கு இந்த தாகம் எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுவும் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஸோ மார்னிங்கும் ஈவினிங்கும் நீங்கள் மோர் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸ்க்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். நீங்கள் மோர் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ராவா ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நட்ஸ் ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க. மிக்சர் நட்ஸ் கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எதுவுமே சாப்பிட பிடிக்கலக்கா வெயில் காலத்தில் நல்லா தண்ணி குடிங்க, இளநீ எடுத்து குடிங்க. கரும்புச்சாறு அதிகமாக இந்த சீசனுக்கு போகும். கரும்புச்சாறு நல்லது தான், ஆனால் அதுவுமே பாடியை ஹீட் பண்ணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை கரும்புச்சாறு எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுக்கும்போது எடுத்து குடிக்கலாம். ராவா கரும்புச்சாறு எடுத்து குடித்தா நம்மளோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அதை டெய்லியும் குடிக்க வேண்டாம். பாடி ஹீட் ஆகி அது கூட நம்மளுக்கு ஹேர் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெய்லி ஒரு ஹேபிட்டை கண்டினியூவாக கொண்டு வர வேணாம். மத்தியானம் லஞ்ச் அப்படின்ற போது ஒரு நாள் கஞ்சி மாதிரி எடுத்து குடிங்க. 2 டீஸ்பூன் பச்சை பயிறுனா 2 டீஸ்பூன் மில்லட் ரைஸ் எடுத்துக்கோங்க. நிறைய காய் சேர்த்து குக்கரில் கஞ்சி மாதிரி வச்சு கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். காலையில் நீங்கள் இட்லி தோசை எடுத்து சாப்பிட்டுட்டீங்க, மில்லட்டில் இல்லை எதுவும் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா மத்தியானத்துக்கு ரைஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கஞ்சி எடுக்கிறது, இல்லை அப்படின்னா சூப்பு மாதிரி எடுக்கிறது, இல்லை காய்கறிகள் சாலட் மாதிரி எடுத்து சாப்பிட்றது, பருப்பு ஐட்டங்கள் வேக வச்சு அதை சாலட் மாதிரி எடுத்து சாப்பிட்றது, எக்கில் நிறைய காய்கள் வதக்கி ஒரு முட்டை போட்டு ஆம்லேட் மாதிரி, எக் ஆம்லேட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் சாப்பாடை நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாக எடுங்க. அதே மாதிரி மத்தியானத்தில் கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்க மாதிரியும் அளவுகள் கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. இன்பிட்வீன் கேப்பில் நான் சொன்ன மாதிரி மோர் 1 லிட்டர் எடுத்து குடிங்க. நீர்த்த மோர், நல்லா கட்டி தயிர் எடுக்கக்கூடாது. நீர்த்த மோருக்கும் தயிருக்கும் 3க்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எடுத்து குடிக்கும்போது வயிறு பசிக்காது, நம்மளுக்கு வெயிட் லாஸும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸில் நைட்டு ரொம்ப சிம்பிளாக எடுக்கலாங்க. ஏன்னா ரொம்ப பசிக்காது, நம்மளுக்கு வேர்த்து விறுக்குமா, ரொம்ப டயர்டாயிரும். அந்த சமயத்தில் ராத்திரிக்கு நீங்கள் ஏர்லி டின்னர் எடுத்துக்கோங்க. தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பருப்பு ஐட்டங்களை வேக வச்சு சாலட் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க. இந்த 2 தான் ஆப்ஷன். இதை தாண்டி வேறு எதுவும் எடுக்காதீங்க. இட்லி தோசை சாப்பாடு ஐட்டங்கள் குக்கிங் ஐட்டம் எதுவுமே எடுக்காதீங்க. பருப்பு எடுத்தால் பல்சஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 30 கிராம் பல்சஸ் வேக வச்சு, ஒரு ஆளுக்கு நான் சொல்கிறது 30 கிராம் எடுத்தீங்கன்னா அதில் 300 கிராம் காய்கள் இருக்க மாதிரி நீங்கள் சாலட் மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். வெயிட் லாஸ் செம்மையாக இருக்குங்க. டயட் சார்ட் சொல்கிறது ஈஸி தான், ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. சமீப காலமாக அந்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாகவே எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா வெளியில் உணவுகள் பழக்க வழக்கமும் சரி, இப்போ யூடியூப்னு எடுத்தால் எல்லாமே ஹெல்த்தி அப்படின்றத தாண்டி ஷார்ட்ஸில் வந்து எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்னு தான் வீடியோ இருக்கே தவிர நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷனுக்கு ரொம்ப வீடியோ கம்மியாக தான் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் மோட்டிவேஷனை இப்போ தேடுறதே கிடையாது. லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அன்ஹெல்த்தி ஃபுட்டில் தான் நம்ம நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் செஞ்சாலும் குக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா டெய்லி கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் டெய்லி டயட் இருக்கீங்க, நீங்கள் ஏன் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா, எனக்கு வெயிட் அப்படின்றது என்னோடய வெயிட் இப்போ 62 கிலோ இருக்கேன் அப்படின்னா நான் 62 கிலோ இருக்கேன். இதை நான் மெயின்டைன் தான் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்டைன் பண்ணாலும் என்னோட உடம்பு வாக்குக்கு ஜெனட்டிக்காகவே எனக்கு மெட்டபாலிக் ரேட் கம்மி தான். அப்போ நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணால் தான் என்னோட பாடி ஸ்ட்ரக்சரை நான் மெயின்டைன் பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ரன்னிங் அப்படின்றதும் சரி, வீட்டிலேருந்து தம்பிள்ஸ் வச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதும் சரி, அதை நான் டெய்லி ரொட்டீனாகவே வச்சுருக்கேன். கண்டிப்பாக எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும். இந்த சம்மருக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெளியே வாக்கிங் போகலாம். ஏர்லி மார்னிங் வாக்கிங் போங்க. வெயிலுக்கும் அந்த குளிர்ந்த காற்று அப்படின்றது உங்களுக்கு வெயிட் லாஸும் நல்லாயிருக்கும், நல்லா வாக்கிங் போகிறது கூட உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஈவினிங் மேலே ஷெட்டில் காக் விளாட்றது, வெளியே வந்து குழந்தைங்க கூட ஓடி ஆடி விளாட்றது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. வெயில் காலத்தில் ஒரே சிம்பிள் டிப் அப்படின்னா, எக்ஸசைஸ்னாலும் சரி உங்களோட வாக்கிங்கை சொல்ல காலையில் 8 மணிக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நேரம் ஆக ஆக நம்ம பாடி டயர்டாகும். எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப வேர்க்கும். அப்போது வந்து உங்களுக்கு ரொம்ப டயர்டாயிரும். எக்ஸசைஸ் பண்ணணும்னு அந்த மூடு வராது ஈவினிங்கில் தான். இந்த மாதிரி வெயில் சமயத்தில் 2 மணிக்கு மேலே ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறது, 4
6 மணிக்கு மேலே பேட்மிண்டன் கிளாஸ் போகிறது, இல்லை ஷட்டில் காக் விளாட்றது வீட்டுக்கு வெளியே, நைட்டு வாக்கிங் போகிறது, மார்னிங்கில் வாக்கிங் போகிறது, உங்கள் வெயில் அதிகமாக இருக்க சமயத்தில் பண்ணாமல் அந்த ஏர்லி மார்னிங்கும் சரி நைட்டு ஈவினிங்கில் உங்கள் எக்ஸசைஸை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கும் எனர்ஜியாக இருக்கும், வெயிட் லாஸும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். தூக்கம் அப்படின்றது வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கினா தான் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா வெயில் காலத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே வேர்த்து விறுவிறுத்து நம்ம 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிடும். முழிப்பு சீக்கிரமாகவே வந்துடும். அந்த மாதிரி சமயத்தில் எந்திரிச்சு எக்ஸசைஸோ வாக்கிங்கோ பழகுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் அப்படின்றது இருக்கும். நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உகந்த ஒரு காலம் அப்படின்னாலே இந்த சம்மர் தான், இந்த வெயில் காலம் தான். ஏன்னா நம்ம ஊரில் வெயில் காலத்துக்கு கிடைக்கிற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா விலையும் கம்மி. வாட்டர்மெலன், கிர்னி பழம், சின்ன வெங்காயம் சொன்னேன் இல்லையா, இது அப்புறம் நாட்டு காய்கறிகள் எல்லாமே விலை கம்மியாக கிடைக்கும். சொரக்காய், பீக்கங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாமே காய்கறிகளும் சரி. காய்கறிகளை அதிகமாக சேருங்க, பழங்களை அதிகமாக சேருங்க, பருப்பு ஐட்டங்கள் பல்சஸை ஸ்ப்ரவுட்டாக எடுத்து சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சியாக கண்டினியூவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். சரி, நான் ஒரு சின்ன ஹேபிட் ஆரம்பிச்சிருக்கேன். 48 டேஸ் வந்து என்னோட ரொட்டீனை நான் மாற்றி பார்க்கணும் அப்படின்றது. எந்த விதமான ஒயிட் சுகரும் எடுக்காமல் என்னோட வாக்கிங்கும் என்னோட எக்ஸசைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் நான் ஃபார்ம் பண்ணி ஒரு டைரியில் நோட் பண்ணி அதை ஒரு காலம் மாதிரி சிம்பிளாக நான் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆரம்பிச்சிருக்கேன், நீங்களும் அந்த மாதிரி ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கும். யாரெல்லாம் சம்மர் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு என்ன வீடியோ போடணும் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். வெயில் காலம்னாலும் சரி குளிர்காலம் எந்த காலமாக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ், உங்களுக்குன்னு ஒரு ஹெல்த்தி ஹேபிட்டை எப்பயுமே விடாமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பார்க்கணும். வெயிட் லாஸில் சிம்பிளாக ஒரு டிப் அப்படின்னா எப்பவுமே பசியோட அந்த உணர்வு அப்படின்றது இருக்க தாங்க செய்யும். அதை அனுபவித்து வெயிட் லாஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் ஒரு வெயிட் லாஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.